என் அன்பார்ந்த கூட்டாளி சிலருக்கு என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துள்ளேன். இன்றைக்கும் நாங்கள் பார்க்க போகிறது டுக்கு பிக் பாஸ். பிக் பாஸை பற்றி தான். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்ல வர்றது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் என்கிட்ட மற்ற விஷயங்கள் வரும். நான் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, என் மோட்டிவேஷன் அண்ட் ஹெல்த் சயின்ஸ், ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் மற்றும் வெஹிக்கிள்ஸ் ரிவ்யூஸ் இதில் பார்க்கலாம். அதெல்லாம் வரணும்னா நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காமல் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கான்டென்ட் மட்டும்தான் உங்களை தேடி வரும். ஏன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு லைக் மாத்திரம் கொடுத்துருங்க. ஏன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வடிவத்தில் பதிவு செஞ்சு அனுப்புங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னாச்சுடா அவனுக்கு? நல்லா சண்டா போயிட்டு இருந்துச்சு. லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க. பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதை தொடர்ந்து அம்மா அப்பா வீட்டில் இருந்து வாரப்ப, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு உறவினர்கள் வாரப்ப, எங்கள் அம்மா ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, ஒன்றளவு ஏற்றுக்குவாங்களா, யாரை குறித்து பேசுகிறேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கம்ருதீன் பார்வை குறித்து தான் அவங்க சொன்னாங்க. உண்டாமாப்பா ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு பொண்ணு பார்க்குற விஷயம், பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற அந்த விஷயம். அம்மாவை வந்து ஆதரவாக அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அந்த ரீதியில் கல்யாணம் நடந்துச்சு, திருமணம் நடந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா விவாகரத்தும் ஆணுச்சு. விவாகரத்தான 2 நபர்கள் திருப்பி சேர்ந்துக்கிட்டாங்க. திருப்பி சேர்ந்தது யாருனால? கமுனால திருப்பி சேர்ந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்கிறேன். இப்போ ரிவைண்ட் பண்ணி கொஞ்சம் பின்னுக்கு போங்க. சேண்ட்ரான்னு ஒரு நபர் வந்து பார்வதிக்கு, அதாவது கம்ருதீன் என் பாரு பிரிஞ்சு இருக்கப்ப, சேண்ட்ரா வந்து எப்பயும் வைன் வைக்கிற மாதிரியே பேசினாங்க. வைனை திருவி வச்சாங்க, ஒவ்வொரு வைனா. கம்ருதீன் அப்படி செய்கிறானா, ஒன்று அவன் ஏற்றுக்கவே இல்லை. அவன் ஒன்று ஆஃப்டர் ஆல் ஒரு கான்டென்ட்டாக தான் மதிக்கிறான். என்ன இப்படி பண்ணுறானா சி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கம்ருதீன் பார்வதி எப்படியா இருந்தாலும் பிரிஞ்சு இருக்க போகிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் திரிய விட்டு திரியை தூண்டி விட்டு நெருப்பு பற்ற வச்சது சேண்ட்ராவை. அந்த பெருமை எல்லாமே சேண்ட்ராவையே சாரும். குறிப்பாக சச்சிதானந்தம் அவர்கள் அலையில் போட்டு 2 பேரை விழித்தது எங்களது வெற்றி வாய்ப்பை மேலும் அதிகமாக்கியது. அந்த மாதிரி சேண்ட்ரா தான். சேண்ட்ரா வைன் வச்சு பார்வை பிரித்து எங்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அந்த பிரியாட்டியும் கமருதீன் அடித்து துரத்திருப்போம். பார்வை என்னத்தான் ஊட்டிக்கு நினச்சாலும் கமருதீன் எத்தி விரட்டி இருப்பான். எத்தி விரட்டி இருப்பான். அதை கொஞ்சம் சேண்ட்ரா மனசை ஆறுதல் படுத்துகிற மாதிரி கமருதீன்ட்டு வேறு பிரித்து கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பிக் பாஸோட டாஸ்கில் நல்லா செயல்பட்டாங்களோ இல்லையோ தெரியலை சேண்ட்ரா. ஆனால் 2 லவ்வுன்னு சொல்கிறதா லவ் இல்லை இலவு, அந்த இலவை பிரித்து வச்சது சேண்ட்ரா தான். நாடகத்தில் வர்ற மாதிரி இப்போ கம்ருதீன் முழிச்சுக்கிட்டு இப்போ சேண்ட்ராவும் பாருவும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தான் தன்னை டிகர் பண்ணுறாங்க. ஸோ சேண்ட்ராவை எப்படியாவது பழிவாங்கியே ஆகணும்னு பாரு பக்கம் லேசாக சேர்ந்துக்கிட்டான். ஏன்னா பாரும் யார் கம்ருதீனும் நேற்றெல்லாம் என்ன அலப்பற, தொல்லை சாயிறதும் கட்டி பிடிக்கிறதும் சரி தொல்லை சாயிறதும். இப்பயே இவங்க இந்த வீட்டுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு இருக்கப்பயே இப்படி வெளியே போயிட்டு என்னென்ன கண்ட்ராவிலாம் பண்ண போகிறாங்களோ அது அப்படி நடந்துச்சு. அப்படி நடந்தோடனே அடரே 2 பேரும் என்னடா கீரியும் பூனை மாதிரியும் இல்லை, கீரியும் பூனையுமாச்சு, கீரியும் பாம்பு மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் என்னடா சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்.
அதாவது இது யாருக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்குமோ இல்லையோ, சேண்ட்ராவுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும். அந்த நாடகத்துல பார்க்குற மாரி, அப்படிங்கிற மாரி பார்த்தாங்க. பார்த்து நேத்து அதுல வேற ஃப்ராடு கம்ப்ளைண்ட்ட ஃப்ராடு அந்தந்த மாரி ஏச்சு வாங்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. கண்ணுக்கு இனிமையா இருந்துச்சு. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு இந்த விஷயம்லாம் நடக்கிறது. அது பத்தாதுன்னு அட்வைஸ் பண்ண துவங்கிட்டாங்க எல்லாமே. அதாவது வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாருமே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா கமருதீனும் பாரு நீங்கள் 2 பேரும் பேஞ்சிடுற மாதிரி தானே இருந்தீங்க. அதை நம்பி தானே நாங்கள்லாம் பேசணும். எல்லாமே பாருக்கு நடந்த விஷயங்கள் ரொம்ப நியாயமற்றது அப்படி இப்படின்னு எல்லாமே கதைச்சவன். இப்போ 2 பேரும் சேர்ந்துக்கிட்ட என்னடா எங்கள் பேச்சுக்கு மரியாதை, இனி அப்படி செய்யாதீங்க, இனி நீங்கள் ஒழுங்காக இருக்கணும், இனி இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இனி எப்படி செய்யாதீங்க, அதாவது வினோத் உட்பட எல்லாருமே வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த கூட்டமே கம்ருதீன் என் பாரு அந்த லவ்வுக்கு எதிராக இல்லை. இப்படி பண்ணாதீங்க, லவ் பண்ணிட்டு பண்ணாத மாதிரி நடிக்காதீங்க, பண்ணிக்கிட்டே பண்ணுற மாதிரி நடிக்காதீங்க, பண்ணிக்கிட்டே பண்ணுற மாதிரியா இல்லை பண்ணாதாச்சு அது என்னமோ நடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இனி இப்படி பண்ணாதீங்க, இனி ஒரு நல்ல ஒரு 2 பேரும் சேர்ந்துட்டீங்க நல்ல விஷயம், இனி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இனி இப்படி பண்ணாதீங்க, இனி இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறீங்க. இன்னும் 3 வாரம் தான்டா இருக்குது, இதுக்கு மேலே என்னடா? இன்னும் 3 வாரத்தில் இன்னும் 2 வாரமாக என்னமோ தான்டா இருக்குது. அதுக்கிடையில் இனி இப்படி பண்ணாதீங்க, இனி இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறீங்க. ஏன் இப்படி? என்னடா இந்த வீட்டில் வந்தீங்கன்னா வருஷ கணக்காக கூடி கும்மாழி அடிக்கவாடா நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் நாளைக்கு போயிடுவீங்கடா. இதே தான் அவரும் சொன்னார், நீங்கள் பாஸா இல்லை லூஸா அப்படின்னு. அடுத்து முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. முள் சுற்றிக்கிட்டே இருக்கும், அதில் கால் படாமல் கூச்சிக்கிட்டே இருக்கணும், அதுதான் டாஸ்க்கு. அந்த டாஸ்கின் போது விக்ரமுட்டு கால் தடுக்கி திவ்யா வெளியேறி இருந்தாங்க, விக்ரமும் வெளியேறி இருந்தார். அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இல்லை நான் ஜஸ்ட்டு உங்களால தான் என் காலம் தடுக்கப்பட்டுச்சு. அதான் பிக் பாஸே சொல்லிட்டாரு, நீயும் அவுட்டு விக்ரமும் அவுட்டுன்னு. இதை திருப்பி ஒருக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்களால தான் நான் போனேன் அப்படின்னு சிரிச்சு சொன்னாங்க. அப்போ விக்ரம் அப்படியா, சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டு ஏன்னு சொன்னால் திவ்யாவுக்கு எதாவது ஒரு பொரிய தட்டி விட்டா அவங்க பூகமாக வெடிச்சிருவாங்க. அதனால் சின்னர் அப்படியா அப்படியா அப்படின்னு அப்படியானோன்னே இதே டிகர் பண்ணுது திவ்யாவை. நான் அப்படி போக வேண்டியவே இல்லை, வெளியே போயிருக்கவே கூடாது, உங்களால் தான் நான் ஆகிட்டேன். நீ இருந்தாலும் உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சப்போ அந்த டைமில் ஒரு வஞ்சன்ஸ் தெரிஞ்சு உங்கள் அதான் இப்படி செய்யாதீங்க விக்ரம் அப்புறம் அப்படின்ட்டு. இது சும்மா சாதாரணமாக சொன்னேன், சாதாரண விஷயம், இதை உங்களுக்கு சொல்லும் புரியும்படியாக சொன்னேன் அப்படின்னாங்க. அப்போ விக்ரமும் கூட அமைதியாக இருந்ததுங்கிறது இந்த விடயத்தில் பாராட்டணும். விக்ரம் இப்போ தான் நீங்கள் கேமை புரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் கேமை புரிஞ்சிக்கிற அந்த சமயத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியும் முடிய போகுது. இதை முதல்லையே பண்ணியிருக்கலாம் விக்ரம். அந்த டைலிங் டாஸ்கில் அந்த முள் சுற்றுற டாஸ்கில் சபரி வின் பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து நடக்குது போலை விட்டு எறிகிறதுல என்னத்தான் இருந்தாலும் பார்வதியை பாராட்டி ஆகணும். பார்வதி வின் பண்ணிடுறாங்க. அப்போ கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி மரத்தில் கட்டி போட்டு பாட்ஷா படத்தில் அடிப்பாங்களே அந்த மாதிரி அடி வாங்கணும். அந்த சமயத்தில் வினோத் படித்தார் பாட்டு, பாட்ஷா பாரு அந்த பாட்டை எடுத்து விட அதே ஒரு காமெடியாக இருந்துச்சு. அதே வேளையில் திவ்யா தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ பசின்னு வந்தால் சாப்பாடு போடுமா, சாப்பாடு போடுறப்பயே திவ்யா தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க பாருக்கிட்ட, நீங்கள் வீக்கெண்ட் எபிசோடில் அதை வேற சொல்லிடுவீங்க, தோசை சுட்டு கொடுக்கல திவ்யா அப்படின்னு சொல்லிடுவீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க, இந்தாங்க தின்னுங்க, இந்தாங்க பொறுக்கி தின்னுங்க, நல்லா வச்சுக்கோங்க நல்லா வாயில். இந்த சத்யராஜ் ஒரு படத்தில் வடிவேலை பார்த்து சாப்பிடுவார், இப்படி சாப்பிட்றான் பாரு அப்படின்னு சாப்பிடுவார். அவங்க அக்காவை தான் சத்யராஜ் கட்டியிருப்பார் குஷ்புவை. அப்போ சத்யராஜ் சாப்பிடுவார், அவன் சாப்பிட்றத பார்த்து வயிறு எரிஞ்சு போயிட்டு சாப்பிடுவார். அந்த மாதிரி திவ்யா பண்ணது இருந்துச்சு. அப்போ பாருன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வீக்கெண்டில் நல்லா மற்றவங்க மத்தியில் பிரபல்யம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறீங்க இல்லையா, சரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா விருந்து உபசாரம், புது வருட விருந்து உபசாரம் நடந்துருந்துச்சு. அப்போ தான் சொல்கிறாங்க
விஜய் சேதுபதி இவ்வளோ நேரம் ஞாபகத்தில் வரல யார் மனசுலையும். இந்த சாப்பாடை கொடுத்தவனை தான் விஜய் சேதுபதி வாழ்க, மக்கள் செல்வன் வாழ்க, மக்கள் தலைவன் வாழ்க, விஜய் சேதுபதி அண்ணா ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. இதிலிருந்து ஒரு விஷயம் தெரியவே தெரியுது. அதாவது எங்ககிட்ட பணம் எவ்வளவு தான் இருந்தாலும், மற்றவங்ககிட்டையும் பணம் எவ்வளோ தான் இருந்தாலும் அவங்கள ரொம்ப பணக்காரன், ரொம்ப பெருமதியானவன் அப்படின்னு மதிக்க போகிறதில்ல. அவன் 4 பேத்துக்கு செய்யணும். அப்போ தான் அவனை மகிழ்ச்சி ஐ லவ் யூன்னு கத்துவாங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.